புதிய அரசு பதவியேற்பு விழாவில் மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு கண்டனம் வலுத்து வருகிறது. முதல் நாளிலேயே தமிழ்த்தாய்க்கு நேர்ந்த இந்த இழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நேர்ந்த அவமானம் என்றும் விமர்சனம் எழுந்துள்ளது. தாவேக அரசு விழா பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலில் பாட வேண்டிய தமிழ்த்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட இந்த அவலநிலை இல்லை என்று தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக அரியணை ஏறியபோது கூட அங்கு வந்தே மாதரம் ஒலிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திமுக, ஆனால் இங்கே மாற்றம் என்று வேடமிட்டு வந்தவர்கள் வந்தே மாதரம் தேசிய கீதத்திற்கு பிறகு தமிழர்களின் உயிர் மூச்சான தமிழ்த்தாய் வாழ்த்தை மூன்றாம் பட்சமாக நிறுத்தி தமிழ்த்தாயின் முகத்தில் கரியை பூசியுள்ளனர் என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. மரபுகளை சிதைத்து தமிழை அவமதிப்பதுதான் நீங்கள் ஊரெல்லாம் கூவிய மாற்றமா என கேள்வி எழுப்பியுள்ள திமுக, முதல் நாளிலேயே தமிழ்த்தாய்க்கு நேர்ந்த இந்த இழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நேர்ந்த அவமானம் என்றும் வேதனை தெரிவித்துள்ளது. இதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அரசு நிகழ்ச்சிகளில் துவக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடுவதுதான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளது. ஆகவே அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழ்நாடு அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வெளியிட்ட அறிக்கையில், வந்தே மாதரம் ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதும் ஒரு மதசார்புடையதுமான அப்பாடல் என்பதால் தேசிய கீதமாக இருக்க முடியாது என விடுதலை இயக்க காலத்திலேயே தீர்மானிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பதவியேற்பு விழா நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் வழங்கி தமிழை மூன்றாம் நிலையில் வைத்தது மரபை மீறிய செயலாகும் என்று கண்டித்துள்ள மு. வீரபாண்டியன், தவறுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வெளியிட்ட அறிக்கையில், மரபுகள் மாற்றப்பட்டதுதானா இவர்களால் சொல்லப்பட்ட மாற்றமா என்று கேள்வி தமிழ்நாடெங்கும் ஒலிக்க தொடங்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். விழா ஏற்பாட்டாளர்கள் யார்? லோக்பவன் என்ற ஆளுநர் மாளிகையா அல்லது தமிழ்நாடு அரசின் பொதுத்துறையா என்பதை விசாரித்து தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுக்கு எதிரான இத்தகைய பண்பாட்டு படையெடுப்பு மீண்டும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்படாது, கவனச்சிதறல் இன்றி செயல்பட வேண்டுமென்று புதிய அரசுக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து தொடக்கத்திலேயே பாடப்படுவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் அறிவுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்மொழி வாழ்த்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதை ஏற்கவே முடியாது என்று கூறியுள்ளார். தாவேக பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டது குறித்து விஜய் விளக்கம் அளிக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அரசு விழாக்களில் தொடக்கத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் நிறைவில் தேசிய கீதம் ஒலிக்கப்படும். இதுதான் நாம் நீண்ட காலமாக கடைபிடித்து வருகிற நடைமுறையாகும். இந்திய ஒன்றிய அரசு வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்களில் ஒலிக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்திருந்தாலும் அந்த பாடலை தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அரசு விழாக்களில் ஒலிக்க செய்ய மாட்டோம் என்று கடந்த அரசு, திமுக அரசு வெளிப்படையாகவே அறிவித்தது. இந்த நிலையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் இது நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரின் விருப்பப்படி நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரை மகிழ்விக்க வேண்டும் என்று அதிகாரிகளே இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு செய்தார்களா? திரு விஜய் அவர்களின் கவனத்திற்கு சென்று அவருடைய ஒப்புதலோடு தான் இது ஒலிக்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார்.
தாவேக அரசு அமைக்க ஆதரவளித்ததால் அணி மாறிவிட்டதாக அர்த்தமில்லை என்று குறிப்பிட்ட திருமாவளவன், குடியரசுத் தலைவர் ஆட்சி போன்ற நிலைமைகளை தவிர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவுதான் அது என்றும் தெரிவித்துள்ளார்.